ஆசிரிய உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த 400 ஆசிரியர்களின் வழக்கு இறுதி தீர்ப்பு குறித்து தான் இந்த காணொளியில் காண உள்ளோம். வாங்க காணொளிக்குள்ளார போகலாம். ஆசிரியர் சம்பந்தமான வழக்குகள், செய்திகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பகிரப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க போகலாம். நானூறு ஆசிரியர்களின் வழக்கானது வருகின்ற திங்கட்கிழமை 22 ஏப்ரல் 2024 அன்று அறையன் 2 மாண்புமிகு நீதியரசர் ஆர் மகாதேவன் மற்றும் முகமது சஃபிக் அவர்கள் முன்னிலையில் வழக்கு எண் 41 வருகின்றது. இந்த வழக்கு ஏற்கனவே இறுதிக்கட்ட விசாரணைகள்லாம் முடிந்து எழுத்துப்பூர்வமான வாதங்கள் நிறைவடைந்து இறுதி தீர்ப்புக்காக ரிசர்வ் செய்து வைக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த வழக்கின் தீர்ப்பு திங்கட்கிழமை அன்று நிச்சயம் வரும். இந்த வழக்கின் தீர்ப்பானது 400 ஆசிரியர்களுக்கு சாதகமாக அமைந்தால் அது 2013 தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த வழக்கு தொடுத்த ஆசிரியர்களுக்கு வழக்கு மேலும் தொடர ஒரு வாய்ப்பாக அமையும். அதே சமயம் இந்த வழக்கு 400 ஆசிரியர்களுக்கு பாதகமாக அமைந்தால் நிச்சயம் அவர்கள் உச்சநீதிமன்றம் செல்வதற்கு வாய்ப்பு உள்ளது. இந்த வழக்கில் பொறுத்து ஏற்கனவே 25/10/2023 விட்ட நோட்டிஃபிகேஷன் படி இந்த வழக்கு ரிசல்ட் விடவும் இந்த வழக்கு ஒரு காரணமாக உள்ளது. இந்த வழக்கு மட்டுமல்ல, 2013 தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற நிறைய ஆசிரியர்கள் வழக்கு தொடுத்துள்ளனர். அந்த வழக்கானது ஒரு சில வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன, ஒரு சில வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த வழக்குகள்லாம் இருக்கும் வரை ஏற்கனவே அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். தற்போது இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுனால அடுத்து மற்ற வழக்குகள் எல்லாம் உடனடியாக தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. இந்த வழக்கு 400 ஆசிரியர்கள் வெற்றி பெற்றால் அது அரசாங்கத்திற்கு தர்ம சங்கடமாக இருக்கும். ஏனென்றால் நிலுவையில் உள்ள வழக்குகள் எல்லாம் அதற்கான தீர்ப்பு இந்த வழக்கு பொறுத்தே எழுத வேண்டிய இந்த தீர்ப்பு மற்ற வழக்குகளுக்கும் இதே பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் தமிழக அரசிற்கு இந்த வழக்கு சாதகமாக அமைந்தால் சற்று தலைவலி கொடுக்கும். அதே சமயம் இந்த வழக்கு பாதகமாக அமைந்தால் 400 ஆசிரியர்களுக்கு அது தற்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அனைத்து வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்பட்டு அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரிசல்ட் விடுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பாக அமையும். எப்படி நடக்கும் என்பது திங்கட்கிழமை அன்றுதான் தெரிய வரும். இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு மற்ற வழக்குகளுக்கும் பொருந்தும் என்பது மாற்று கருத்து இல்லை. இந்த வழக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்பது 2013 தகுதி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு எண்ணமாக உள்ளது. நன்றி.